பார்க்கும்போது இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோ லாஸ்ட்ல காமிங்க. அது துறையை சார்ந்து, மக்களை சார்ந்து, சமூகத்தை சார்ந்து சில விஷயத்தை பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு சம்பளம் வேணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே அதிக சம்பளம் வேணும்னு ஆசை இருக்கும். ஆனால் 5 லட்சத்துக்கு மேல எனக்கு சம்பளம் வேணும்னு முடிவு பண்ணா ஆஸ் அப்படின்னு ஒரு போட்டு ரெட் கலர்ல போட்டுருங்க. ஆஸ் உங்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. 5 லட்சத்துக்கு மேல எனக்கு சம்பளம் வேணும்னு நீங்க முடிவு பண்ணா உங்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். ஆஸ் ஏ எனக்கு நல்ல ஆட்டிட்யூட் இருக்கா செக் பண்ணிக்கோ. எனக்கு நல்ல ஸ்கில் இருக்கா செக் பண்ணிக்கோ. எனக்கு அந்த நல்ல நாலேஜ் இருக்கா செக் பண்ணிக்கோ. எந்த ஒரு மாணவருக்கும் மாணவிக்கும் சிறந்த ஒரு ஆட்டிட்யூட், சிறந்த ஒரு ஸ்கில், சிறந்த ஒரு நாலேஜ் அந்த துறையை சார்ந்திருக்கிறோ அவருடைய சராசரி சம்பளம் இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயமாக 5 லட்சம் ரூபாய் இருக்கும். மாதத்துக்கு மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படாவிட்டாலும் சரி நீங்கள் செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் எதையோ செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2010 நம்ம கண்டுபிடிக்கல, யாரோ ஒரு ஆர்டிபிஷியல் ஐ கண்டுபிடிச்சாங்க. 2010லயே மெக்கானிக்கல் ஹார்ட் கண்டுபிடிச்சாங்க. 2015ல ஆர்டிபிஷியல் லங்ஸ் அண்ட் கிட்னிஸ் கண்டுபிடிச்சாங்க. 2019ல சிந்தெடிக் மசில்ஸ் மனிதன் போலயே வர முடியும்னு சோஃபியா அப்படிங்கக்கூடிய ஒரு ரோபோ சைனாவில் விற்கப்பட்டது. நிறைய பேர் வாங்கி கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க. 2024 ஆர்டிபிஷியல் ஐ இம்ப்ளான்டேஷன் கண்ணே இல்லாதவருக்கு பிறவியிலேயே கூடாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஆர்டிபிஷியல் பேபி கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாண்டி, டிவி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாண்டி குழந்தை உற்பத்திக்கான ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம நாட்டில் இல்ல. 2027 சாத்தியம் அது. இப்போ ரிசர்ச் லெவல்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு குழந்தை வேணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எனக்கு அப்துல் கலாம் மாதிரி அறிவு இருக்கணும், இவங்கள மாதிரி கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ப்ரோக்ராம் பண்ணா அது மாதிரி குழந்தையை உருவாக்க முடியும். பயோடெக்னாலஜி துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. 2035 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இயற்கை செயற்கை நுண்ணறிவுக்கான பிரைனை மாறி இயற்கையாக யோசிக்கக்கூடிய ஒரு மூளையை கண்டுபிடிக்க முடியும். 2037 ஆர்டிபிஷியல் பிரைன் வரும் கணிச்சிருக்காங்க. 2047 நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இந்த பூமி நகர்த்தப்பட்டு மார்ஸுக்கு போகும். போட்டுக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்டிங் தி எர்த் டு மார்ஸ். நெக்ஸ்ட் சார் அது வேண்டாம். நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் ஃபீல்ட் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஃபுட் டெக்னாலஜி ஃபீல்ட், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட், எனர்ஜி ஃபீல்ட், ஏஐ போன்ற ஏஐ கிடையாது, ஏஐ உடைய பரிணாம வளர்ச்சி ஓஜிஐ என்பதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இதுல கோர் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க எந்த துறையை சார்ந்தாலும் கோருக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம நிம்மதியா நம்ம கரெக்டா படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு 5 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த விஷயத்தை இங்கே நான் சொல்ல இப்போ டைம் இல்லாத காரணத்தால வாழ்க்கையில் யாருக்கும் செய்யணும். இப்படிதான் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தாண்டி கொள்ளணும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒரு 5 விஷயங்களை கடைபிடிக்கணும். 5 விஷயங்களை கடைபிடிக்கணும். முதல் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். மீதம் 4 விஷயத்தை என்னுடைய யூடியூப்ல போய் பார்த்துருக்கேன். டைம் இல்லை. முதல் விஷயம், மாணவர்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணினார். எந்த ஒரு மாணவராலும் சரி, என்னுடைய வயசு ஒரு மாணவர் இருந்தாலும் சரி, மாணவர் தான், ஆசிரியர் தான்.
எங்க அம்மா எங்க வீட்டுல இருந்த ஒரு பசுமாட்டை பிடிச்சு வித்தாங்க. அந்த பசுமாடு 4800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மீதம் 2200 ரூபாய் எனக்கு பணம் கிடைக்கும் கல்லூரி சேர்ப்பது. எங்க அப்பா கிட்ட சொல்றேன், எப்படியாவது சேர்க்கணும், நான் படிச்சுவேன் அப்படின்னு சொல்றேன். எங்க அப்பா போய் வீடு விட இருந்துச்சு, கேட்காத ஆள் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை. ஒரு தாய் ஒரு தந்தையோட உள்ளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய மகன் படிக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு கூச்ச சுபாவம் இல்லாம எல்லாத்தையுமே கேட்கிறாங்க. அப்போ அந்த 2000 ரூபாய் பணம் திரட்ட முடியல. ஓரளவுக்கு பணம் கொடுத்தாங்க. உறவினர்களும் சரி மற்றவர்களும் சரி கொடுத்து உதவ முன் வரல. உடனே அப்பவும் சொல்றேன், எங்க அம்மா படிக்கணும் அப்படின்னு. எங்க அம்மா அடுத்த விஷயம் கடைசியா உடனே ஒரு படம் பண்ணாங்க. தெருவில் போயிட்டு மடிப்பிச்சை எடுத்தாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், படிக்க முடியும் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அந்த ஒரு தாய் குலத்தை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கிறீங்க. உங்க அம்மா உங்க அப்பா உனக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க. இந்த நேரம் உங்க அப்பா வெயில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, தன் ரத்தங்களை அழித்து வேர்வையாக மாத்திக்கிட்டு இருப்பாரு. உங்க அம்மா மிகப்பெரிய கனவோட இருப்பாங்க. என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, சாமி ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, சாமி படிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காப்பாற்ற வேண்டாம், அவங்களும் அவங்க காப்பாற்றிக்க சொல்லுவாங்க.